ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நான் இன்றைக்கி ஓடிஜியில் பண்ண போகிறேன். ஓடிஜி ரிவ்யூ வீடியோவில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு காமிக்க சொல்லி. ஸோ மேடம், உங்களுக்காக இந்த ரெசிபி. இதுக்கு நான் 2 டைப் ஆஃப் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது மேக்ரல் ஃபிஷ்ஷு, பாறை மீன் சொன்னாங்க. ஒன் ஆஃப் த பாறை மீன் ஃபேமிலி இது. ஸோ மேக்ரல் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இந்த மீன் திலேபியா, எல்லாருக்குமே தெரியும், ஜிலேபி கண்டை. இது 2 மீனுமே ஓவரால் 1.5 kg இருந்தது. இது 2 தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே உள்ள ஈரத்தெல்லாம் ஒரு டவலோ இல்லை டிஷ்யூவோ வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அங்கேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிடில் பார்ட்டில் வந்து கொஞ்சம் முள் சேர்ந்து ஒரு ஹார்டு ஸ்கின் இருக்கும். இதோட தலைப்பக்கத்துலேருந்து ஒரு லேயர் ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்தோம்னா தான் அந்த முள்ளோடு சேர்ந்து அந்த ஸ்கின் வருது. கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இது. ஸோ ஃபிஷ்ஷு வாங்குறப்பவே கடையில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த ஃபிஷ்ஷையும் இதேமாரி லைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் போகும். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஃபிஷ்ஷும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம்லாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 3 இல்லை 4 ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இது நான் வீட்டிலே வறுத்து அரைச்சது தான். 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா சேர்த்துக்கோங்க. மசாலா கீழே உதிராமல் கோட்டிங் நல்லா இருக்கும். ஸோ மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 லெமன் கட் பண்ணிவிட்டு நான் அதோட ஜூஸ் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆயில் கம்மியாக தான் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். மசாலா இன்னும் கொஞ்சம் தளர வேணும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையால் எடுத்து மசாலா ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சம் தளர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா தண்ணியோ எண்ணெயோ சேர்த்துட்டு நல்லா தளர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கையால் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இடையில உள்ள கேப்ல எல்லாம் நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் கட் பண்ணிவிட்டு அந்த இன்டெஸ்டைன்லாம் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த சைடும் உள்ள வரைக்கும் மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் ஹெட்லேருந்து டெயில் வரைக்கும் மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவரும் இல்லை மைதாவும் சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மசாலா உதிராது. அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜிலேபி மீன்லேயும் மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோமோ மசாலா உள்ளெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தவா ஃப்ரை பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், கிரில் ஃபிஷ் வேணாலும் பண்ணிக்கலாம். மசாலா சேம் தான். இந்த மசாலா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பவே தெரியும் இது எவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல், ரா ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எதுவுமே கடையில் வாங்கினது யூஸ் பண்ணல. ஆன் த ஸ்பாட் அந்த டைமில் நான் எல்லாமே மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரா ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ மசாலா நல்லா உள்ள வரைக்கும் ஊறும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மசாலா ஃபிஷ்ஷில் ஊறுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இந்த டயத்தில் நம்ம ஒரு சில்லி கார்லிக் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இடித்து எடுத்துக்கோங்க.
ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அந்த ஆயிலில் நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் மசாலாவில் பெப்பர் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ காரம் நிறையா இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் நம்ம ஃபிஷ் மேல் அப்ளை பண்ணுறப்போ அந்த கார்லிக் சில்லி ஸ்மெல்லோடு சேர்த்து ரொம்பவே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ் ஓடிஜியில் பேக் ஆகிறப்போ இந்த கார்லிக்லாம் பர்ன் ஆகிட்டு அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிஷ் கூட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆயில் கட்டாயமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ட்ரேயில் பாஸ்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷை அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை நான் க்ரில் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நான் 2 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா எல்லாம் ஷ்ரெட் ஆகிடுது. அதோட மசாலாம் உதிர்ந்து போயிடுது. ஸோ ஹோல் ஃபிஷ் கிடைக்கல. ஸோ நான் ட்ரேயில் வச்சு அதை பேக் பண்ணிக்கிறேன். 2 ஃபிஷ்ஷும் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் மீதி இருந்த மசாலாவில் நான் கொஞ்சம் ப்ரான்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கார்லிக் சில்லி ஆயில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கார்லிக் பீசஸ் வந்து ஃபிஷ் மேலே வரணும், அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஃபிஷ் பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் 180 to 200 செட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் லெவல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஓடிஜி ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரேயை அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் டைமர் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஃபிஷ் வந்து ஒரு 75% நல்லாவே வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ட்ரேயை வெளியில் எடுத்துடலாம். ஒரு 75% ஃபிஷ் வந்து குக்காக ஆகிடுச்சு. ப்ரான்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஒரு சைடு தான் சில்லி கார்லிக் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு சைடும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிஷ் திருப்பி போடுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது ஆல்ரெடி வெயிட்டு ரொம்பவே இருந்தது. 1 kg வெயிட் அது. ப்ளஸ் நம்ம உடையாமல் திருப்பணும். ஏன்னா 75% ஃபிஷ் குக்கும் ஆகிடுது. ஸோ உடையாமல் பார்த்து திருப்பி வச்சுக்கோங்க. சில்லி கார்லிக் ஆயில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்னொரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ், ஓவரால் 25 மினிட்ஸ் ஆச்சுது பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லாவே குக் ஆகிடும். இந்த டைம்குள்ளே 25 மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே குக் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 நிமிஷம், ஏன்னா சில டைம் ஃபிஷ் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருந்ததுன்னா பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் எடுக்கும். அந்த டயத்தில் நீங்கள் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்துடலாம். ஓடிஜி ஆஃப் ஆனோன்னு ஃபிஷ்ஷை உடனே வெளியில் எடுக்காமல் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா ஃபிஷ் ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும். அப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஃபிஷ் ப்ரான்ஸ் எல்லாமே நல்லா குக்காகி ரெடி ஆகிடுச்சு. மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக க்ரில்லில் வச்சு குக் பண்ணலாம். நல்லாவே க்ரில் ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லாவே வரும். சேம் மெத்தட் நான் ட்ரேயில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். அந்த ஃபிஷ் வந்து நம்ம க்ரில்லில் வச்சு குக் பண்ணுவோம். அவ்வளோதான். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக ஃபிஷ் எவ்வளோ நல்லா குக் ஆகி வந்திருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்பவே, இந்த மசாலோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.